இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சமீபத்தில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டை வெற்றிகரமாக சோதித்தது குறித்து திருவனந்தபுரத்தில் இருக்கும் இஸ்ரோ மையத்தின் இயக்குநர் சிவன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் சாஸ்திரி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 40,000 கிலோமீட்டர் per hour ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அந்த சேட்டலைட் வந்து 40,000 கிலோமீட்டர் per hour இன்ஜெக்ட் பண்ணாதான் வந்து ஸ்பீடில் இன்ஜெக்ட் பண்ணாதான் மேலே நிற்கும். இப்போ அந்த ஆஃப்டர் இன்ஜெக்டிங் த சேட்டலைட் அந்த வெஹிக்கிளை கீழே கொண்டு வரணும்னாக்கா this much velocity has to be reduced, like braking, like you are going with a car 100 km per hour to halt, you have to apply brake. அது மாதிரி இது வந்து இந்த பிரேக்கிங் 40,000 km per hour பிரேக் பண்ணாதான் அந்த வெஹிக்கிள் மேலேருந்து கீழே வர முடியும். அப்படி கொண்டு வரணும்னாக்கா basically the atmospheric drag we are using for breaking the speed. அப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா the temperature of the vehicle will increase something like 1500 to 2000 degrees centigrade temperature will increase. அதாவது எந்த ஒரு மெட்டீரியலும் அப்படி பஸ்பமாகி போயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து நம்ம நைட்ல the meteors will fall, எரிஞ்சு போகும் இல்லை இந்த நட்சத்திரம், எரி நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து மேலே இருந்த ஒரு பாடி அட்மாஸ்பியரில் வரும்போது அதால் வந்து அந்த கல் மெட்டீரியல் அது கூட விசாரணை பண்ண முடியாது, இது எவாப்ரேட் ஆகிடும், அவ்வளோவுக்கு ஹீட் இருக்கும். அது மாதிரி ஒரு வெஹிக்கிள் நம்ம சாதா மனுஷன் பண்ணி வெஹிக்கிளை கீழே கொண்டு வரணும்னாக்கா the natural stone itself is evaporating. What will happen to that a human made body? It will evaporate. அதனால வந்து அந்த ராக்கெட்டை மேலே போய் ராக்கெட்டை கீழே வந்து யூஸ் பண்ணோம்னாக்கா இது மாதிரி ஒரு சிவியர் ஹீட்டிங் கண்டிஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கல கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து when it is coming down it will have lot of load, huge load, such a load act on the vehicle. So we have to protect the vehicle. Structurally the vehicle should be stronger. More than that, you have to imagine bringing the vehicle from top to down and land precisely at a designated location, the spot. இங்கே தான் லேண்ட் ஆகணும், நம்ம எங்கேயும் லேண்ட் ஆக முடியாது. லைக் சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ வெஹிக்கிள் வித் ஏர்கிராஃப்ட், this huge runway, you can land anywhere, but here it has to land at a location. But remember the vehicle மேலிருந்து கொண்டு வரும். திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோ மையத்தின் இயக்குநர் சிவன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் சாஸ்திரி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில் விண்வெளிக்கு சென்று மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டின் தொழில்நுட்ப விவரங்களை அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இது குறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.